தற்போது நாம் ஒரு முக்கியமான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மசூர் அசாத் உயிர் தப்பினார் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிக பெரிய ஒரு பயங்கரவாதியாக பார்க்கப்படக்கூடியவர், இந்தியாவால் தேடப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர், ஏற்கனவே இந்தியாவில் கடும் அசம்பாவிதங்களை எல்லாம் நிகழ்த்தியவர், இந்தியாவிடமிருந்து தப்பிச் சென்றவர். அவர் தொடர்ந்து பாகிஸ்தானிலே தஞ்சம் அளிக்கப்பட்டு தொடர்ந்து அந்நாட்டு அரசால் மறைமுகமாக காப்பாற்றப்பட்டு வருகிறார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே அப்படி சொல்லக்கூடிய அந்த நபரை குறிவைத்து கூட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றே சொல்லலாம். என்றால் பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு மூளையாக செயல்பட்ட நபராகத்தான் இந்த மசூத் அசார் இருந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். அவருடைய மூத்த சகோதரி மற்றும் பிள்ளைகள் உயிரிழப்பு என்றும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அதாவது மசூத் அசார் தன்னுடைய குடும்பத்தினரோடு தங்கியிருந்ததாக இருக்கிறது. அவருடைய மூத்த சகோதரி, அவரது கணவர் மற்றும் அவரது பிள்ளைகள் கொல்லப்பட்டிருப்பதாக பிசிசி நிறுவனத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த உருது மொழி செய்தி மூலமாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இதை ஒரு செய்தி குறிப்பாக கூட வெளியிட்டிருந்தார்கள். அங்கு நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதலில் யார் யார் உயிரிழந்தார்கள் என்றும், அதே போல அந்த பயங்கரவாதியான மசூத் அசார் இன்னும் கொல்லப்படவில்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்றும் அதற்கான அந்த விஷயங்களை ஒரு செய்தி குறிப்பாகவே சற்று முன்னதாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே அது தொடர்பான அந்த செய்தியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.